உட்காரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் நன்மையின் நாயகன். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, அவரை தேடுகிறவர்களுக்கோ, தேடி வந்தவர்களுக்கோ ஒரு நன்மையில் குறை வைக்க மாட்டாருங்க. யாரா இருந்தாலும் சரி, உத்தமமாய் அவருடைய பார்வையில் இருக்கிறவர்களுக்கு அவர் நிச்சயமாகவே நன்மையை நல்குவார். அவருக்கு பயந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அவர் ஒன்றிலும் குறை வைக்க மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மையின் நாயகன். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறிவிடுவார்கள், சூழ்நிலை நிமித்தம் மாறிவிடுவார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தரோ உனக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் தர வல்லவராயிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க பாப்போம். நீங்கள் என்னோடு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இந்த தேசத்தில் நான் வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மள ஆண்டவர் ஒரு அமெரிக்கனாய் படைக்கவில்லை. நம்மை ஒரு பிரிட்டனில் உள்ள மனுஷனாக நம்மளை ஆண்டவர் படைக்கலை. ஹல்லேலூயா. ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்கும்? நம்மளை இங்கே படைச்சி வச்சிருக்கிறார், நம்மளை இங்கே உண்டாக்கி வச்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே நம்ம பிறக்க வேண்டிய எல்கையை குறித்து அறிந்த தேவன், பிரியமானவர்களே, எவரையும் வாழ வைக்கக்கூடிய இந்த தேசத்தில், எந்த சுதந்திரத்திலும் மகிழக்கூடிய இந்த தேசத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சில தேசத்தில் படித்தவங்க ஒண்டி தான் வாழ முடியும், வேலையும் வித்தையும் தெரிஞ்சவங்க தான் வாழ முடியும். ஆனால் இந்த தேசத்தில் எல்லாரும் வாழலாம். எல்லாரும், ஏழையும் வாழலாம், பணக்காரனும் வாழலாம், படித்தவனும் வாழலாம், படிக்காதவனும் வாழலாம், 4 தெரிஞ்சவனும் வாழலாம், ஒன்றும் தெரியாத முட்டாளும் இந்த தேசத்தில் வாழலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இந்தியாவில் வாழும்படி கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்திருந்தார்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தில் தான் உனக்கு நான் நன்மையை செய்வேன். நானும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு போனார். அந்த தேசம் பாலும் தேனும் வடிகிற தேசம், ரொம்ப நல்லா இருக்குன்னு போய் அங்கே பார்த்தேன். அங்கே பார்த்து ஆய்வு செய்யும்போது அங்கே ஒரே ஒரு நதி தான் இருக்குது. ஆனால் நம்ம தேசத்தில் எத்தனை நதி இருக்குதுங்க? என்ன முறைச்சி பாக்கியோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேசத்தில் தான் திடீர்னு கூலாக இருக்குது, திடீர்னு வெப்பமாக இருக்குது, திடீர்னு மழை வருது, திடீர்னு உஷ்ணம் வருது. எல்லா சுவைகளும் நம்ம தேசத்தில் தான் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒருத்தர் தான் கை தட்டினாங்க. ஓகே, இம்மா கை தட்ட வேண்டாம், சொல்லி தட்டப்படாதுல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தேசத்தில் தான் டிசைன் சாப்பாடாக இருக்குது. மற்ற இடத்துலலாம் பச்சை பச்சையாக சாப்பிட்றாங்க. நம்ம தேசத்தில் நல்லா அவிச்சு மசாலா டேஸ்ட்டோட ஆரோக்கியத்தோட நல்லா சாப்பிட்றோம். இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் உங்களை வச்சிருக்காரோ இல்லையோ, என்னைய இந்த இந்தியா தேசத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த தேசத்தில் நீ நன்மையை புசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னோடு சீர் பொருந்தினவனாயிரு. வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் மனம் பொருந்தி, நீங்கள் என்னோடு மனம் பொருந்தி செவி கொடுத்தால், என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். You will be blessed in this nation. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களை உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும்
அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இந்த தேசத்தில் நீ நன்மை பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்தில் நீ ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னோடு மனம் பொருந்தினவனாயிரு. Don't be astray from me. என்னை விட்டு தூரமாய் இருக்காதே. நான் நன்மை செய்கிறதான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறதான தேவன், சேமத்தை கட்டளையிடுகிறதான தேவன், ஆதரவாய் இருக்கிறதான தேவன், ஆசீர்வாதங்களை தருகிறதான தேவன். அந்த தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ மனம் பொருந்தினவனாக, சீர் பொருந்தினவனாக, அவருக்கும் உனக்கும் எந்த விதமான கான்ஃபிளிக்ட் இல்லாதபடிக்கு, அவருக்கும் உனக்கும் எந்த விதமான தடைகள் இல்லாதபடிக்கு, நீயும் அவரும் சீராய் செம்மையாய் இருந்து விட்டால் உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 40க்கு மேல பழ வகைகள் இருக்கு. அதுல எத்தனை உங்களுக்கு தெரியும்? நம்ம தேசத்துல பழங்கள்லாம் இருக்கு பாருங்க, சொல்லுங்க. என்னங்க? ஆமா, ஆப்பிள், ஆரஞ்சு. ஆனா நமக்கு வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த குப்பை செடியில் வளருது பத்தியெல்லாம், டிராகன் ஃப்ரூட்டு, கிவி ஃப்ரூட்டு. ஆமாங்க. ஆனால் நம்ம தேசத்தில் நமக்கு வேண்டிய ஆரோக்கியம் இருக்குது. வேணா சாப்பிட்டு பாருங்களேன், அதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, ஒரே ருசியாக இருக்கும். நம்ம ஊரில் சாப்பிட்டு பாருங்கள், ஒன்று புளிப்பாக இருக்கும், ஒன்று இனிப்பாக இருக்கும், ஒன்று தோப்பாக இருக்கும், வித்தியாசமான ருசியாக இருக்கும். என்ன நல்ல இடத்துல வச்சுருக்காங்க. வீட்டு அருமை வீட்டில் இருக்கிற வரைக்கும் தெரியாது, வீட்டை விட்டு போன பிறகு தான் எருமைக்கு அருமை தெரியும். உங்களை சொல்லலை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறதோ, பிரியமானவர்களே, அவர் உங்கள் தேசத்தில் வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வேதம் சொல்லுது, 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுது, வாசிங்க பார்ப்போம். செழிப்பான தேசத்திலே, நல்ல பழங்கள் கனிகள் நிறைந்திருக்கிறதான தேசத்திலே உங்களை நான் அழைத்து கொண்டு சென்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல செழிப்பான தேசத்தில் அழைத்து கொண்டு சென்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களோ அதில் பிரவேசித்த போது, வாசிங்க, உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன், ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி, நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை, 78வது ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாடுகிறீர்கள், ஆனால் நான் கொடுத்ததான அந்த இடத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க. எப்படி ஒரு பிள்ளை நல்ல வீடெல்லாம் தொடச்சி, அந்த என்னங்க பினாயிலாம் என்ன போடுவீங்க வீட்டுக்கு? ஆமாம், அதெல்லாம் போட்டு தொடச்சி, நல்லா தொடச்சி. பிரியமானவர், இந்த குழந்தைய உட்கார வச்சா இந்த குழந்தை அங்கே உருண்டு, விளாட்டு ஜாமானம் கொடுன்னு அழுது, விளாட்டு ஜாமானம் கொடுத்தா ஒன்றை கையை பிச்சு போடுது, ஒன்று காலை பிச்சு போடுது, போட்டு கலிஜாகி, அப்புறம் மஞ்சள் தீர்த்தத்தை எல்லாம் போட்டு, அது மேலே வெள்ளை தீர்த்தத்தை போட்டு ஞன்னு வீட்டையே அசிங்கமாக்குறது போல. பிரியமானவர்களே, தோத்திரம், நீங்களோ வாசம் பண்ணும்படி கொடுத்ததான இடத்தை, எந்த பண்டிகைன்னா கொண்டாடுறீங்களே, அதில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொண்டாடுறீங்களா? மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும்படியாய் கொண்டாடுறீங்களா? எல்லாருக்கும் காதை அடைச்சிக்கிடணும், எல்லாரும் பயறணும், எல்லாரும் நடங்கணும், எல்லாருக்கும் அடைப்பு வரணும், டிராஃபிக்கு ஜாமு வரணும். இப்படி தான் நம்ம பண்டிகைலாம் இருக்குது. ஆனால் கேட்டால் சந்தோஷமாக இருக்கிற பண்டிகைன்னு சொல்கிறோம். வேதம் சொல்லுது, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களோ அதில் பிரவேசித்த போது அதை அருவருப்பாக்கினீர்கள், அதை தீட்டுப்படுத்தினீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த வருஷத்தில் நடந்த சில சம்பவங்கள். ஒத்தர்காண்டில் அப்படியே நிலம் சரிஞ்சு விழுந்துருச்சு. மழை, கட்டக்கூடாத இடத்துல சரியானபடி வீடு கட்டாததுனால
அப்படி வீடும் சரிஞ்சிருச்சு, மழையும் சரிஞ்சிட்டு, மண் அப்படியே சரிஞ்சு விழுந்து. பிரியமானவர்களே, பெரிய அழிவு, பெரிய அழிவு. 8 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்கன்னு செய்தி சொல்லுது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ட்ரெயினை பிரியமானவர்களே தண்டாவளத்தில் ஓட்டுறதை விட்டுவிட்டு திடீர்னு அந்த டிரைவருக்கு ஆசை வந்து தண்டாவளத்தில் இருந்து கீழே இறக்கிட்டார். சத்தீஸ்கருக்கு போனதான எக்ஸ்பிரஸ் கடந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி. செல்லவனில் இந்த பைக்கில் ஓட்ட சொன்னால் ஒரு 2 வீலை கொடுத்தா அதில் எத்தனை வீலில் ஓட்டுவாமே? ஆமாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வீலில் போகிற மாதிரி போகிறதான ட்ரெயின் எங்கே கொண்டு போயிட்டாங்க? 60 பேருக்கு மேலே அழிவு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இதெல்லாம் தேசத்தில் நடந்தது, நம்ம நாட்டில் தான் நடந்துச்சு பாருங்க. நம்ம கர்நாடகாவில் கூட சில காரியம் நடந்துச்சு. கேரளாவில் ஜூலை 30ஆம் தேதி மழை பயங்கரமாக வந்து அப்படி கிராமமாக அப்படியே மண் அடிச்சுட்டு போயிட்டு வயநாடில். ஓகே, ரொம்ப அழகான இடம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் பிரியமானவர்களே, மனுஷனுடைய ஆதங்கம், மனுஷனுடைய பிரியமானவர்களே ஆசை. வேதம் சொல்லுகிறது, வீட்டின் மேல் வீட்டை வாங்குகிறவன், நிலத்தின் மேல் நிலத்தை அபகரித்துக் கொள்ளுகிறவனே உனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுது. மனுஷன் செய்ததான் அந்த தீங்குகள் நிமித்தமாக பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். நம்ம ஆள் சாராயம் குடித்து தமிழ்நாட்டில் செத்து போனாங்களாம் 65 பேருக்கு மேலே. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தேசத்தில் இருக்கும் பொழுது நீ சாகாமல் பட்டினியில் கிடக்காமல், முந்தியெல்லாம் காற்று வாங்கணும்னு காட்டுக்கு போவோம், இப்போ காற்று மூச்சு விடுறதுக்கே பயமாக இருக்குது, கொரோனா வந்துடுமான்னு சொல்லி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுது, நீ அவரோட மனம் பொருந்தி அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுத்தால் இந்த தேசத்தில் நான் எதெல்லாம் நன்மையாய் வைத்திருக்கிறேனோ அந்த நன்மையிலே நீங்கள் மகிழ்கிறவர்களாக இருப்பீர்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 41வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 32ஆம் அதிகாரம் 41வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி, அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை. நான் பின்வாங்குகிறது இல்லையா. ஒரு நாள் ஆண்டவர் நன்மை செஞ்சார். இந்தியெல்லாம் பெங்களூருக்கு வரும்போது என்ன நல்ல பனி, என்ன நல்ல அழகாக இருந்துச்சு. ஒரு நாள் அப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ இப்படி ஆகிப்போச்சு. சொல்லிட்டு இருக்காது, வேதம் சொல்லுது, இஃப் யூ ரெக்கன் டு மீ, இஃப் யூ கம் பேக் டு மீ, இப்பொழுது எனக்கு செவி கொடுத்து என் பக்கமாய் திரும்பி வந்தால் நான் உனக்கு நன்மையை தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பின்வாங்குகிற தேவன் அல்ல, அவர்களுக்கு நன்மை செய்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாசிங்க பார்ப்போம். என் முழு இருதயத்தோடும் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து, அவரிடத்தில் சந்தோஷமாய் இருந்து, என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவங்க வாசம் பண்ணுகிற இந்த தேசத்துல நிச்சயமா நாட்டி அவர்களை பெருக பண்ணுவேன். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்கு வேண்டியதை நான் செய்வேன், உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வேன், உங்களுக்கு வேண்டிய வேலையை நான் கொடுப்பேன், உங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய படிப்பை கொடுப்பேன், உங்க தொழிலுக்கு வேண்டியதான எல்லா நன்மைகளையும் செய்வேன். But you turn to the Creator, உன்னை உண்டாக்கின தேவன் பக்கமாய் திரும்பு. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறதான சிருஷ்டி கர்த்தருக்கு நேராய் திரும்பு. நீ உண்டாக்கினதுக்கு திரும்பாத, உன்னை உண்டாக்கினவரிடத்திலே திரும்பு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் சில கற்பனைகளை உருவாக்கி கொள்ளுகிறோம், அதற்கு சில கதைகளையும் சொல்லிவிடுகிறோம்.
இப்படி கற்பனைகளுக்கு நீ திரும்புகிறவனாயிராதே, நீ உண்டாக்கினவைகளுக்கு திரும்புகிறவனாயிருக்காதே. உன்னை உண்டாக்கினவரிடத்தில் நீ திரும்பி அவரோடு சீர்பொருந்தி விட்டால், அல்லேலூயா, அவர்தான் எல்லாவற்றையும் படைப்பிக்கிறவர். உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் படைப்பிக்கிறவர் அவரே. உன்னை உருவாக்குனவரும் அவரே. வேதம் சொல்லுதோ, பிரியமானவர்களே, தாயின் கருவிலே அவரே உன்னை சிருஷ்டித்தவர். உன்னை சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, நீ எந்த ஷேப்ல இருக்கணும், எவ்வளவு ஹைட்ல இருக்கணும், என்ன கலர்ல இருக்கணும்னு சொல்லி அவரே உன்னை உருவாக்கினவர். அல்லேலூயா. அப்படி இருக்கா வசனங்க? ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44:2 வாசிங்க பாப்போம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்திலே இருக்கும் பொழுதே உனக்கு வேண்டிய மூக்கு, உனக்கு வேண்டிய கண்ணு, உனக்கு வேண்டிய காது, உனக்கு வேண்டிய கை, இவைகளெல்லாம் படைத்து உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எதை குறிச்சு நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. அவர் உருவாக்குகிறவர். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, எல்லோரும் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து, பிரியமானவர்களே, அவருடைய மகிமையை, அவருடைய கனத்தை நாம் இழந்து போனவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார், அவர்களை நடத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஒரு வசனத்தை வாசிங்க, ஏசியா 5:8 வாசிங்க பார்ப்போம். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி. எப்படிங்க? தாங்கள் மாத்திரம். யார் மாத்திரம்? சொல்லுங்களேன். தாங்கள் மாத்திரம் தேசத்தில் வாசமாய் இருக்கும்படிக்கு, மற்றவர்களுக்கு இடம் இல்லாம போகும் மட்டும், வேற எவனுக்கும் இடம் இல்லாம போற வரைக்கும், வீட்டோட வீட்டை சேர்த்து, வீட்டுக்கு வீடை சேர்த்துக்கிட்டு, வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ, நிலத்தோட நிலத்தை கூட்டினவனுக்கு ஐயோ. யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றார். நான் உங்களுக்கு எல்லாரும் சரிசமமா, எல்லாரும் ஆரோக்கியமா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தா, ஒருத்தர் மாத்திரம் வாழணும், மற்றவங்களாம் சாவணும்னு சொல்றீங்க. திருப்பி அவர் எப்படி வாழ விடுவாரு? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, வானத்தை தமக்கென்றும் பூமியை மனுபுத்திரருக்கென்றும் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வேற எங்கேயாவது நம்ம போய் வாழலாமான்னு மங்கள யானையும் ஆரியப்பட்டாவையும் என்னெல்லாமோ அங்கங்க கிரகத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது, நீ என்னோடு மனம் திரும்பி என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் இந்த தேசத்தில் நான் வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா. இந்த தேசத்தில் இருந்து தான் அதிகமாக டெக்ஸ்டைல், இந்த துணிகள் வியாபாரம் நடக்கு. இப்போ கூட பொன் வெள்ளி ஜுவல்ஸ் பிரியமானவர்களே நாட்டுக்கு, வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. அநேக தானியங்கள் இவ்விடத்திலிருந்து மற்ற தேசத்துக்கு போகுது. ஆனால் நம்ம ஊரில் நம்ம ஆளுக்கு இன்னும் சட்டம் ஒழுங்காக போடுறதில்லை. இன்னும் ஏழ்மைதான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோட மனம் திரும்பினா இந்த தேசத்தை நீ சாப்பிடுவ, இந்த தேசத்தின் நன்மைகளை நீ சாப்பிடுவாய், இந்த தேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ மகிழ்வாய். நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், யூ ரெக்கன் டு மீ, என்னிடத்திலே திரும்ப, என்னோடு நீ ஒப்புரவாகு, நீ என்னோடு ஒப்புரவாகி என் வார்த்தைக்கு செவி கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீங்க. பிரியமானவர்களே, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு வேண்டிய எல்லாம் கொடுக்கப்படும். காரணம், உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அறிந்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரியமானவர்களே வழி நடத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆகாரத்தில் அவர் குறை வைக்கல. வனாந்திரத்திலே மேஜையை உண்டாக்க முடியுமோ என்று கேட்டார்கள்.
அந்த வனாந்திரத்திலேயே அவர்களை கர்த்தர் திருப்தியாய் நடத்தினார், சம்பூர்ணம் உள்ளவர்களாய் நடத்தினார், தேவையெல்லாம் சந்தித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் இந்த யோர்தானை கடந்த பிறகு அவர்களுக்கு சில 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 சட்டங்களை கொடுத்தார். முதல் ஒரு தேசத்துக்குள்ளே நீங்கள் போக போகிறீர்கள். நீங்கள் யுத்தம் பண்ண போகிறதில்ல, நானே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் என் நாமத்தை துதித்தால் போதும், அதன் மதில்களை நான் உடைத்தெறிவேன். அந்த தேசத்தின் பிரியமானவர்களே, நான் ஜெயித்து காட்டுகிற முதல் சாம்பிள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள் மாம்சத்தை கட்டுப்படுத்தி கொண்டு முதல் கிடைக்கிறதான அந்த தேசத்தின் செல்வத்தை என்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ஒரு மனுஷன் இருந்தால் பாருங்களேன், அவன் என்ன செஞ்சானா? வாசிங்க, யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஒரு பாபிலோனிய சால்வையை, அங்கே இருக்கிறதான சால்வையை, நீதியின் சால்வை, ரட்சிப்பின் சால்வையை விட்டுட்டு பாபிலோனின் சால்வையையும் 200 பணம் வெள்ளியையும், பிரியமானவர்களே, அங்கே இருக்கிறதான 50 தங்க காசையும் தனக்கென்று எடுத்துக்கொண்டு வீட்டிலே அதை புதைத்து வைத்து விட்டான். அதனால அடுத்த இடத்துக்கு போறாங்க. அங்கே கர்த்தருடைய யுத்தம் இல்லை. சிறிய பட்டணமாக இருந்தாலும் அங்கே தோல்வி. பெரிய காரியத்தை லகுவா ஜெயிச்சிட்டாங்க. அதில் இவங்க உண்மையா இருப்பாங்களான்னு கர்த்தர் பார்த்தார். ஆனால் அதில் உண்மை இல்லாமல் போன பொழுது, தேவனுக்கு செவி கொடுக்காம போன பொழுது, பிரியமானவர்களே, ஆயின் பட்டணத்தில் அவர்கள் தோற்று போனார். காரணம் என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கும் போது யோசுவா அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். வாசிங்க. பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் வைத்தார்கள். அவர்கள் எங்க கொண்டு வரணும்? கர்த்தருடைய பொக்கிஷ சாலைக்கு வரணும். இதான் யோசுவா சொல்லி கொடுத்தது. ஆனால் இவங்க செஞ்சதில் நடந்தது என்ன? கிரேட் ஃபெயிலியர், பெரிய தோல்வி. ஆயின் பட்டணத்தில் ஏறக்குறைய 3000 பேர்கள் செத்து மடிந்து போனார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு மகனம் பொருந்தினவனாயிருந்தார். அந்த குடும்பம் முழுசையும் கொண்டு போய், யோசுவா செஞ்சது என்னன்னா, கர்த்தருடைய கிருபாசனத்துக்கிட்ட போய், கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால் போய் தன்னை சீர் பொருந்தும்படியாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, வாட் இஸ் த ஃபால்ட் இன் அஸ்? எங்களுக்குள்ள என்ன தோல்வி, எதற்காக எங்களுக்குள் என்ன குறைபாடு இருக்கிறது என்று சொல்லி, பிரியமானவர்களே, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் யோசுவா அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால் விழுந்து கிடந்தான். கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தான். விழுந்து கிடந்த போது கர்த்தர் அவனுக்கு தெளிவுபடுத்தினார். அவர் தெளிவுபடுத்தின போது கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து பிரியமானவர்களே, ஏகானை விசாரித்தான், உண்மையை கண்டுகொண்டான். பிரியமானவர்களே, ஆகோரின் பள்ளத்தாக்கிலே அவனை அழித்து போட்டார்கள். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்குள் இருக்கிற சில ஏகானை நாம் அழிக்க வேண்டும். அல்லாத பட்சத்தில் ஆகோரின் பள்ளத்தாக்கு அகோரமான பள்ளத்தாக்காய் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களை, ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆயினும் நான் அவளுக்கு நயங்காட்டி அவர்களோடு அன்பா பேசி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு, அவர்களை ஒரு கேம்புக்கு, என்னோடு உறவாடுகிறதான அந்த வனாந்திரத்திற்கு அழைத்து கொண்டு போவேன். நான் அங்கே உட்கார்ந்து, என்ன இங்க இருந்தா பிரியமானவர்களை பேசிட்டே இருக்கும் பொழுது மொபைல் எடுத்து வச்சிடுறாங்க. பாஸ்டர்மாவுக்கு ஒரு அட்வைஸை கேட்குறேன், அந்த கேம்புக்குள்ளே இறங்கும் போதே எல்லாருடைய மொபைலையும் பறித்து கொள்ள வேண்டும். அதை சிறந்ததை பாஸ்டருக்கு கொடுக்க வேண்டும், மற்றதை திருப்பி வரும்போது கொடுத்துடணும். அங்கே கொண்டு வந்துடாதீங்க மொபைலை. இப்படி நடக்கலாம்.
இல்லையா? ஏன்னா நம்ம அவர்கிட்ட பேச போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, பிரியமானவர், நான் அவர்களை வனாந்திரத்துக்கு கொண்டு போய் சொல்லுங்க, அவங்கக்கிட்ட எப்படி பேசுவேன்? இங்கே பச்சைமாக பேச முடியல. ஏன்னா இங்கே என்ன பேசிகிட்டே இருக்கும்போது ஒன்று கீழுன்னுது, இன்னொன்று கால்னுது, அதுக்கப்புறம் மொபைலே எடுத்துக்கிட்டு அந்த அது என்னது ட்ரோலா, ஆமாம், இப்படி பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் ஆண்டவர் சொல்கிற, யாரும் உனக்கு தடையாக இருக்கக்கூடாது, நீ தனியாக வா. உன்னத பாட்டின் புஸ்தகத்திலையும் பிரியமானவர்களை மணவாட்டி சொல்லுகிறா பாருங்க, 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். 11வது வசனம் வாசிங்க பார்ப்போம். வாரும் என் நேசரே, எனக்காய் ஜீவனை கொடுத்து என்னை அன்பு கூர்ந்தவரே, என்னை மீட்கும்படிக்கு உம்முடைய இரத்தம் சிந்தினவரே, நான் உம்முடையவனா இருக்கும்படிக்கு உம்முடைய ஆலயத்தில் நான் வாசம் பண்ணும்படி என்னை தெரிந்து கொண்டவரே, வாரும் என் நேசரே, நாம் வயல் வழிக்கு போய் கிராமங்களிலே தங்கியிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நான் அவளிடத்தில் பட்சமா பேசி, அவள்கிட்ட நயம் காட்டி, அவளை டமாஸ் பண்ணி, அவளுடைய இருதயத்தை நான் வென்று, நான் அவளை வயல்வெளியிலே கொண்டு போய், வாசிங்க பார்ப்போம், ஓசியாவின் புஸ்தகம் 2 வாசிங்க. அவ்விடத்தில் இருந்து அவளுடைய திராட்சை தோட்டங்களையும், ஓசியா 2:14, அவ்விடத்தில் இருந்து அவளுக்கு வேண்டிய திராட்சை தோட்டத்தை சபையையும் நம்பிக்கையின் வாசலாக இனி ஆகோரின் பள்ளத்தாக்கு அகோரமான பள்ளத்தாக்கு அல்ல. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய ஆகோரின் பள்ளத்தாக்கு அகோரத்தின் பள்ளத்தாக்கு அல்ல, உன் நம்பிக்கையின் நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் அது நம்பிக்கையின் வாசலாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோட நீ பழகி, அவர் விரும்புகிறத செய்துட்டா, அவரோடு சீர் பொருந்திட்டா, பிரியமானவர்களே, ஆகோரின் பள்ளத்தாக்கு ஏகானுக்கு அகோரமான பள்ளத்தாக்கா இருந்தது. வேலைக்கு போற உண்மைதான், அந்த இடத்துல அகோரம். ஏன் வேலைக்கு போற இருக்கு? இவன் நல்ல சரக்கு எடுக்கிறாங்க, ஹோல்சேல் கடைக்காரன் கொடுக்கறதெல்லாம் நல்ல எடுத்துக்கிறான், நல்ல வியாபாரம் நடக்கு. ஆனா அவன் பண்ற ஒவ்வொன்றும் எனக்கு அகோரமா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள, இந்த சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் சொல்லுகிறாரு, நீ என்கிட்ட மனம் பொருந்தி இருந்தால் இந்த தேசத்திலே நன்மையை நீ புசிப்பாய். If you are perfect and upright with me, you will enjoy the blessings of your work. நீ செய்கிற வேலையின் ஆசீர்வாதத்தை, உன் வேலை ஸ்தலத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை நீ பெற்று அனுபவிக்கிறவனாயிருப்பார். அது அகோரத்தின் பள்ளத்தாக்காய் இருக்காது. நம்பிக்கையின் வாசல்கள் அவ்விடத்தில் திறக்கப்படுகிறதா இருக்கும். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் என் அன்பனே, நீ பயப்படாதே. அவர் நம்பிக்கையின் வாசல்களை திறந்து தருகிறதான தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய சமூகத்திலே சீர்பொருந்தினால் போதும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் இந்த தேசத்தின் நன்மைகளை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை வாசிப்போம். 5 நிமிஷம் தான் இருக்கு. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ள வர்றவங்களுக்கும் எந்த விதமான சமாதானமும் இல்லை. தேசத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குள்ளையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இந்த மார்ச்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும், மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் நம்ம தண்ணி இல்லாமல், இந்த வாட்டி மகாராஷ்டிராலலாம் 250 பேருக்கு மேலே
இந்த வெயில்னால செத்துட்டாங்க. மகாராஷ்டிராவில் நிறைய இடத்துல வெயில் உஷ்ணம் தாங்க முடியாம கர்த்தருடைய நாமத்துக்கு அநேகர் பாதிக்கப்பட்டார்கள். பலவித வியாதியினால் நிறைய பேர் ஆஸ்பத்திரி சேர்ந்தாங்க. அவ்வளவு வெயில். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுது ஒருவனும் அமைதியாக இருக்க முடியலையாம். வேதம் சொல்லுது, வாசிக்க பார்ப்போம். எல்லாருக்குள்ளும் மகா கலவரம், மகா அமளி இருந்தது. 6வது வசனம் வாசிங்க. ஜாதியை ஜாதியும், ராஜ்யத்திற்கு ராஜ்யமும், பட்டணத்துக்கு பட்டணமும். ஆமா, இந்த தேசம் அந்த தேசத்தை நொறுக்குது. இஸ்ரவேல் தேசம் காசாவை நொறுக்குது. ஆமா, ஒரு தேசத்துக்கு விரோதமாய் ஒரு தேசம் ஒடுக்குகிறதா இருந்தது. ஒரு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் இன்னொரு பட்டணத்தை ஒடுக்குகிறவர்களாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்கிறது, பிரியமானவர்களை வாசிங்க பார்ப்போம். தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் அவர்களை கலங்க பண்ணினார். அந்த தேசத்தில் இருந்ததான ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசம் சமாதானம் இல்லை. ஒருவருக்கு ஒருவர் கலகம் அதிகமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காரணம் என்ன தெரியுமா? தேவன் அங்கே இருந்தார், ஆனால் அவர்களோ தேவன் இல்லாதவர்களைப் போல வாழ்ந்தார்கள். 3வது வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை. அப்பா இருக்கிறாரு, ஆனா மாஸ்கார்டை பார்த்தா அப்பா பெல்ட் அவுத்துருவாருன்னு சொல்லி இவனே அப்பா மாதிரி சைன் போட்டான். இவனுக்கே ஒரு உருவத்தை உண்டாக்கி இது என் அப்பான்னு சொல்லிட்டான். Why should we go for God? தேவனிடத்தில் என்னத்துக்கு போகணும்? இவனே ஒன்றை உண்டாக்கி கொண்டான், தெய்வம் அல்லாததை தெய்வம் என்றான். வேதம் சொல்லுது அவங்க கிட்ட தெய்வம் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. அவங்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு யாரும் தேவையில்லை. எங்களுக்கெல்லாம் பாஸ்டர் தேவையில்லை, எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பாஸ்டர் வேண்டியதில்லை, எங்களுக்காக ஜெபிக்க ஆசாரியன் வேண்டியதில்லை, நாங்க தான் எல்லாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் தானே அவர்கள் தேசத்திலே தத்தளித்தார்கள், சமாதானமாக இருக்க முடியவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நேரத்தில் தான் ஒரு தேவ மனுஷன் அவர்களிடத்தில் வந்து சொன்ன காரியம் என்ன? வாசிங்க 2 நாளாகவும் 15:7 வாசிங்க பார்ப்போம். நீங்களோ கைகளை நெகிழ விடாமல், ஆமா, உங்க கைகளை என்ன செய்யுங்க? திடப்படுத்திக் கொள்ளுங்க. Let the unity with you and God be established. நீங்கள் தேவனிடத்தில் சீர் பொருந்துங்கள், உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க. இவர் எல்லாத்துக்கும் புழு சொல்லுவார், இவர் எல்லாத்துக்கும் குறை சொல்லுவார். எது எப்படி போன என்னையா, நம்ம வந்தோமா, ஜோம் பண்ணோமா, குட் பை சொன்னோமா, போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் குத்துதோ? உங்க கைகளை என்ன செய்யுங்க? ஒன்றுபடுத்துங்க. கர்த்தருடைய காரியத்தில் இசைந்து நில்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் சகோதரிகளை மாத்திரம்தான் பூஸ்ட் பண்றாரு, எங்களையும் கொஞ்சம் தூக்கி விடலாமே, அதனால நாங்களும் முதுவை திருப்பிட்டோம். இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நன்மை வேணும்னா பிரியமானவர்களே உன் கையை நெகிழ விடாது, நீயும் இசைந்து செயல்படு, திடன் கொள்ளுகிறவனாயிரு. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீயும் அதையோடு இசைந்து நில்லுங்கள், அவர்களோடு இணைந்து நில்லுங்கள், உங்கள் கைகளை என்ன செய்யாதீர்கள்? நெகிழ விடாதீர்கள். 2வது பாயிண்ட், பிரியமானவர்களே 12வது வசனம் வாசிங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தொழில் செய்யறதுக்கு எப்படி நம்ம முழு சரீரமும் முழு ஆவியும் முழு ஆத்மாவும் செயல்படுதோ, அதை போல கர்த்தரை தேடுவதற்கும் உன் முழு பலத்தை செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா,
நம்ம சொல்கிறோம்ல, காய்ச்சல் அடிக்குதுங்க, மூக்கு ஒழுகுதுங்க, ஆனாலும் எப்படியாவது வேலைக்கு போனால் தானே நம்ம பிழைக்க முடியும், நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். அப்படி கோயிலுக்கு வர்றீங்களா? ஏன் சிஸ்டர் போன வாரம் காணும் ஆளை, கொஞ்சம் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதுக்கு தான் என்ன செய்ய முடியல? சொல்லுங்களேன். உண்மை சொன்னால் கொஞ்சம் கசக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், தேசத்தின் நன்மையை உனக்கு தர்றேன், நீ ஏன்ட்ட சரியாக மாறிட. முழு இருதயத்தோடும் முழு ஆவியோடும் ஆத்மாவோடும் என்கிட்ட அன்பு கூர்ந்து என்னை தேடுகிறவனாயிரு. சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒன்றிலையும் குறை வைக்க மாட்டாருங்க. அதை தேடுறதை எப்படி தேடணும்னா, சூடோ ஒரு பிரியமானவர்களை தொட்டும் தொடாததுமாக அரைமனசோட அறக்குறையா தேடக்கூடாது, முழு இருதயத்தோட தேடணும். அவர்கள் தேடினார்கள், எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு அமெரிக்கை உண்டாயிற்று, சமாதானம் உண்டாயிற்று, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. மூணாவது அவங்க செஞ்ச காரியம் என்ன? 13வது வசனம் வாசிங்க பார்ப்போம். சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அவர்களுக்குள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டார்கள். என்ன வந்தாலும் சரி, நாங்க சிறியோர்கள் பெரியோர்கள் எல்லாம் ஆண்டவரை தேடுவோம். அல்லேலூயா. ஐயா, நீ டியூஷனுக்கு போயிட்டு வா, அப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாரேன். அல்லேலூயா. அம்மா நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வரட்டு, நீ டியூஷனுக்கு போ, நான் ஒண்டி போறேன். இல்லை, சிறியோர் பெரியோர் புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாரும் உடன்படிக்கை செய்தார்கள். தேவனை தான் நாங்கள் தேடுவோம். இந்த பொருத்தனை உன்கிட்ட இருந்துச்சுன்னா, இந்த வைராக்கியம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆண்டவரும் உன் மேல வைராக்கியம் பாராட்டுவார். நீ ஏனோ தானோன்னு வந்தா, விருப்பம் இருந்தா ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், விருப்பம் இல்லைன்னா விட்டுருவார். அல்லேலூயா. சிலவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு, கையில் கிடைச்சது வாய்க்கு கிடைக்காவளியா போயிருது. காரணம் என்னன்னா, நீ வெதுவெதுப்பா இருக்கிறபடியால் கர்த்தர் வாந்தி பண்ணி போட்டுறார். என் வேதம் சொல்லுது, நீங்கள் என்னோடு மனம் பொருந்தி இருந்தால் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வேன். ஆசா ராஜா செஞ்ச காரியம் என்னவென்றால், ஜனங்களை உற்சாகப்படுத்தினான். உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். இரண்டாவது, கர்த்தரை தேடுகிறவர்களாயிருங்கள். கர்த்தரை தேடுவதிலே உங்களுக்குள்ளே உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். லேவியர் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளை நீங்கள் ஆசரித்து அவருடைய பரிசுத்த சமூகத்திலே பயபக்தி உள்ளவர்களாயிருந்து என் கட்டளைக்கு கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால், 4வது வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் மழையை நாம் பெய்ய பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே கண்டதின் மேலும் கவனம் போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க தைரியமாக இருந்தால் சொல்லுங்களேன், சொல்லுங்க, கர்த்தருடைய நாளிலே கண்டதின் மேலும் கவனம் வைக்காதே, கர்த்தர் மேலே உன் கவனம் இருக்கட்டும். ஆமாம். யாருக்காவது கல்யாணம் நடக்கா? யாருக்காவது மூக்கு குத்துறாங்களா? பாட்டிக்கு கல்யாணம் கட்டி வைக்காங்களா? யாரா இருக்கட்டு, கொமரிக்கு வச்சாலும் போவேன், கிளவிக்கு வச்சாலும் போவேன். திருப்பி எப்படி ஆண்டவர் உனக்கு இறங்க முடியும்? எதுல நீ வைராக்கியம் காட்டுவ? வேற ஆண்டவர் எதுல உன்னை வைராக்கியம் காட்ட கேட்காரு? உலகத்தான போல உன் உடம்ப குத்திக்கிட்டு காட்டி என் மேல எப்படி அன்பு வச்சிருக்கான்னு கேட்காரு. நான் உனக்காக குத்தப்பட்டிருக்கேன் ஐயா, நீ குத்திக்கிடாதன்னு சொல்றாரு. முள்ளு மேல நடக்கையே சொல்றாரு, நான் உனக்காக பாடுபட்டிருக்கேன், நீ அதெல்லாம் செய்யாத. என்கிட்ட அன்பா இருக்கிறது எப்படின்னா, என் நாளை எனக்கு கொடுத்துரு. அதை தான் கேட்காரு ஆண்டவர். வேற என்னத்தை கேட்காரு? வந்த அதுல வைராக்கியம் காட்ட முடியல. பிரியமானவர்களே, வேற எதில வைராக்கியம் காட்ட போகிற? என் தேவன் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நீ என்னுடைய நாளை
ஆசரிக்கிறவனாக, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை கனப்படுத்துகிறவனாக, என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனாயிருப்பாய். ஏற்ற காலத்தில் உனக்கு வேண்டியதை செய்வேன். வேதம் சொல்லுது, ஏற்ற காலங்களில் உனக்கு வேண்டிய நன்மையை செய்வேன். உபாகமம் 28:12 அதான் சொல்லுகிறாரு. பிரியமானவர்களே, நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் வானத்தின் பலகணியை நான் திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் உடன்படிக்கை பண்ணி கர்த்தரை தேட ஆரம்பித்தாங்க. நாலாவது அவங்க செஞ்ச காரியம் என்ன? வாசிங்க. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தெல்லாம் எடுத்து தூர போட்டாங்க. ஆண்டவருக்கு எது பிடிக்காதோ, எதை ஆண்டவர் அருவருக்கிறாரோ அதெல்லாம் போட்டாங்க. ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தாரோ அதே போல மகிமை அவர்களுக்குள்ளே இருந்தது. அதே சாயல், அதே விருப்பம். ஆண்டவர் விரும்பின மாதிரி தானே நம்மளை உண்டாக்குனார். நம்ம விரும்புகிற மாதிரி ஒரு கார் வாங்குகிறோம், அந்த கார் டிசைனர் எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதை போல தான் செஞ்சு ஷோரூமில் கொடுக்குறான். ஆனால் நம்ம அந்த கார் வாங்கின உடனே நமக்கு ஒரு ஆசை, இங்கே ஒரு லைட் மாட்டினா நல்லா இருக்கும். சிலவங்க பைக்கில் மாட்டுறாங்க பாருங்க, ஏரோப்ளேனில் மாட்டின மாதிரி அப்படி ஜிங்க சக்கா ஜிங்க சக்கா ஜிங்க சக்கான்னு அடிக்கும். பின்னால் இருக்கிறவங்க கண்ணு 2 குருடாகி பிரியமானவர்களே இருட்டில் நேராக வந்து மோதிடுவான். சிலவங்களுக்கு லைட்டு ஹெட்லைட்டில் இருக்கும், அந்த லைட்டில் அவனே சொல்லுவான், நான் அடிக்கிற லைட்டில் ஒருத்தனுக்கு கண்ணு தெரியக்கூடாது. வர்றவன் நேராக என் மேலேயும் பின்னால் இருக்கிற பொண்டாட்டி மேலேயும் மோதிட்டு போட்டு, ஷோரூம் வண்டியாயிரையா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை விரும்பி வளைந்து வைத்திருக்கிறார். அவருக்கு ஏற்ற பரிசுத்தமும் நீதியும் அப்படிப்பட்டதான உள் அலங்காரத்தினாலே உன் அழகை வெளிப்படுத்துகிறவனாயிரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேண்டாதது எல்லாம் ஆசா எடுத்து போட்டுட்டான். அடுத்தது செய்த காரியம் என்ன? 5வது வாசிங்க, 17வது வசனம். மேடைகளோ 18வது வசனம். ஆனாலும் ஆசாவின் இருதயம் நாட்களில் எல்லாம் ஸ்தோத்திரம். உத்தமமாயிருந்தது. 17வது வசனம். மன்னிக்கணும், 17. ஆசாவின் இருதயம் 18 தான் நினைக்கிறேன். ஆமா, தன் தகப்பனும் தானும் தானும் பரிசுத்தமாய் இருக்கும்படி எதிலெல்லாம் தங்களை பிரதிஷ்டை பண்ணினார்களோ, நேர்ந்து கொண்டதான வெள்ளி. வெள்ளினா என்னது? ரட்சிப்பின் அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பின் அடையாளம் வெள்ளி. 2வது பொன், விசுவாசத்தின் அடையாளம். 3வது பனிமூட்டுக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் ரட்சிப்பிலே அவன் மகிழ்ச்சி உள்ளவனாயிருந்தான். ஒரு பொருத்தனை பண்ணாங்க. எந்த காரியமா இருக்கட்டும், ஆலயத்தில் ஒரு விசேஷ காரியம் நடக்குன்னா என் ரட்சிப்பு அதில் தான் சந்தோஷப்படும். எத்தனை போராட்டம் வரட்டும், பொன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், விசுவாசத்தில் உறுதியாயிருப்பேன். அல்லேலூயா. விசுவாசம் தாறுமாறா இருக்காது. என் விசுவாசத்தில் நான் உறுதியாயிருப்பேன். 3வது பனிமூட்டுக்கள். பனிமூட்டுக்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஏதுவான காரியங்களிலே அவன் சீராயிருந்தான். பிதாக்கள் நேர்ந்து கொண்டதான, பிதாக்களின் காலத்தில் எப்படி பிரதிஷ்டை இருந்ததோ பிள்ளைகளுடைய காலத்திலும் அதே பிரதிஷ்டை இருக்கு. தங்கள் பிரதிஷ்டையில தாங்கள் நேர்ந்து கொண்டதுல பின்வாங்கல. அதனால என்ன நடந்துச்சு? வேதம் சொல்லுது, கடைசி வசனம் வாசிங்க. அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் 35 வருஷங்கள் வரைக்கும் யுத்தமே இல்லாம இருந்துச்சு. ஒரு பெரிய இளைப்பாறுதல். அடுத்த அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் அவர்களை
14ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் கொஞ்சம் கேட்டு அப்புறம் வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினாலே வருஷம் முழுவதும் அவனுக்கு விரோதமா ஒருத்தரும் யுத்தம் செய்யாமல் தேசம் அமைதியாயிருந்தது. அவன் பாதுகாப்பான அரணான நகரங்களை எல்லாம் கட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பிட்டா போதும். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. நீங்கள் அவரிடத்துல மனம் பொருந்தினவர்கள் அவருக்கு செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை உங்களுக்கு வேண்டிய நன்மை அவர் செய்வார். முழங்கால் போடலாமா, ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க அவரிடத்துல மனம் பொருந்துங்க ஐயா. உங்க கைகளை நெகிழ விடாதீங்க. உங்க கைகள் கர்த்தரோடு இசைந்திருக்கட்டும். முழு மனசோடு அவரை தேடுங்க. தேடுவதிலே ஒரு வைராக்கியத்தின் உடன்படிக்கையை செய்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தான் சேவிப்போம், அவரை தான் தேடுவோம், நாட்டப்பட்ட ஆலயத்தில் உறுதியா இருப்போம் என்கிறதான ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த தீர்மானத்தில் உறுதியா இருங்க. ஆண்டவருடைய காரியத்தில் அருவருப்பா இருக்காங்க. கட்டின புருஷன் வீட்டுக்கு வராம வேற வீட்டுக்கு போனா சந்தோஷப்படுவீங்களா? கட்டின மனைவி உன் வீட்டுக்கு வராம கண்ட வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா சந்தோஷப்படுவியா? நீ பெத்த பிள்ளை வேற ஒரு வீட்டில் போய் படுத்து கிடந்தா சந்தோஷப்படுவியா? ஆனால் இன்னைக்கு உன் பிள்ளை ஆலயத்துக்கு வருதா, இல்லாட்டி எவனோ ஒருத்தன் அங்க ஊழியம் நடக்கு இங்க ஊழியம் நடக்குன்னு வாடிடுறியா? அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். அப்படிப்பட்ட பிள்ளை வேண்டாம், மனைவி வேண்டாம், புருஷன் வேண்டாம். அவர்கள் கொலை செய்யப்படணும்னு தீர்மானம் எடுத்து உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். என் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவன் கர்த்தருடைய பிரகாரத்தில் செழித்திருப்பான். உனக்கு ஆண்டவர் செழிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். தேசத்தில் இருக்கிற டாப் ரேங்க்ல உன் பிள்ளை வளரணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நல்ல வேலை உத்தியோகம் உன் பிள்ளைகளுக்கு உண்டாகணும்னு விரும்புறாரு. ஆனா நீயோ கர்த்தருடைய காரியத்தில் நிர்விசாரமாய் அஜாக்கிரதையாய் இருக்கிறபடியாலே அருமையான தேவனுடைய பிள்ளைய ஆண்டவரும் வாங்க விஷயத்துல உன்னை மட்டாதான் வைத்திருக்கிறார். நீ எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறாயோ அவ்வளவாய் உன்மேல் தேவன் வைராக்கியம் பாராட்டுவார். நீ எவ்வளவாய் அவர் மேல் வாஞ்சையாய் இருக்கிறாயோ அவ்வளவாய் உன்னை விடுவிப்பார். எவ்வளவாய் அவரை அறிந்து கொள்ள உன்னை ஒப்பு கொடுக்கிறாயோ அவ்வளவாய் உன்னை உயர்த்துவார். வேதம் சொல்லுதா, கைகளை திடப்படுத்தினார்கள், முழு இருதயத்தோடு தேடினாங்க, தங்களுக்குள்ளே உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு அருவருப்பானது எல்லாம் தூக்கி தூரப்பட்டாங்க. அருவருப்பான சம்பாஷணைகள், அருவருப்பான உறவுகள், அருவருப்பான தீட்டான காரியங்கள் இதெல்லாம் தூக்கி தூரப்பட்டாங்க. ஆதி பிதாக்களுக்குள் இருந்ததான் அந்த விசுவாசம், ஆதி பிதாக்களுக்குள் இருந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ஆதி பிதாக்கள் கர்த்தருடைய வேளைகளில் இருந்ததான அந்த மன உற்சாகம் அவர்கள் கொள்ளும்படி, அவர்கள் செயல்படும்படி தங்கள் நேர்ந்து கொண்டார்கள். I have been redeemed by my Lord. நான் கர்த்தரால் கிரயம் கொடுக்க மீட்கப்பட்டவன் ஆனபடியால் கர்த்தருடைய காரியத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நான் நிலைச்சு நிற்பேன். கர்த்தருடைய விசுவாசத்தில் ஒன்றும் என்னை பின்வாங்க விடாது. கர்த்தருடைய காரியத்துக்காய் நான் என்ன அர்ப்பணித்திருக்கிறேன் என்று நின்றார்கள். இந்த 5 தீர்மானம் எடுத்தபடியாலே ஆசா அரசாண்ட அந்த நாட்களிலே அவர்கள் யுத்தமில்லாத இளைப்பாறுதல் அவர்களுக்குள் இருந்தது. தேசம் முழுவதும் அமளிக்கையாயிருந்தது. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க மனம் பொருந்தி எனக்கு செவி கொடுத்தால் போதும், இந்த தேசத்துல உங்களை உயர்ந்தவனாய், இந்த தேசத்தின் நன்மையிலே உங்களை செழித்தவனாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். எத்தனை பேர் இப்படி சொல்லுவீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அமளிக்கை, அந்த வீட்டில் இருக்கிறதான யுத்தங்கள், தேசத்தில் இருந்ததான எல்லா பயங்கரங்களும் அவங்கள விட்டு நீங்கிட்டு, நீங்க அமர்ந்திருந்தது நான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ராஜ்யத்தின் எல்லா தத்தளிப்பையும் அவர் மாற்றி போடுவார். ஜனங்களின் அமளிகளையும் அவர் அமர்த்துகிற தேவன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உம் இஷ்டம் போல் வணைந்திடும். என்னை என்னாலும் நடத்திடும். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அப்பா உன் திருச்சித்தம் நன்றாடுவையா, தப்பாமல் உன் பாதம் நான் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பா உன் திருச்சித்தம் என் நன்றாடுவையா, நான் தப்பாமல் உன் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திரும். எல்லா சபை கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுவேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என்னை ஏற்றுக்கொள்ளும். என் குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, என் பிள்ளைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. என்னையும் ஏற்றுக்கொண்டு என்னை நடத்துக ஆண்டவரே. மீண்டும் சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும்.
accept us. எங்களை அர்ப்பணிக்கிறோம். மாம்சத்தில் இருக்கிறதுனால சில நேரத்தில் தவறிறோம் ஆண்டவரே. எங்கள் பிறவி குணம் சில நேரத்தில் உம்மை விட்டு தூரம் போய்விடுகிறோம். இதோ நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் இந்த தேசத்தின் நன்மையிலே சுகித்து வாழும்படி, செழித்து வாழும்படி, ஆரோக்கியமா இருக்கும்படி அனுகிரகம் செய்யும்.